துருவாசக முனிவர் காசியில் சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்து கொண்டிருந்த போது கைலாயத்தில் இருந்த சிவபிரானின் தலையில் சூடிய தாமரைப்பூ ஒன்று விழுந்தது. துருவாசர் மகிழ்வுடன் அதை கையில் ஏந்தியவாறு ஸ்வர்க்கத்துக்கு சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் இந்திரன் அசுரர்களுடன் போர் செய்து அவர்களை வென்றமையினால் வெற்றி களிப்புடன் வெள்ளை யானையின் மீது வெற்றி களிப்புடன் வந்து கொண்டிருந்தான். அப்போது தேவர்கள் அங்கு வந்து இந்திரனை வணங்கி பரிசில் பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தனர். அதைக் கண்ட துருவாசக முனிவர் சிவனின் திருவடியில் இருந்து விழுந்த தாமரை பூவை பணிவுடன் கொடுத்து ஆசி வழங்கினார். இந்திரன் அப்பூவை வாங்கி தனது வெள்ளை யானையின் மீது வைத்தார். அந்த யானை உடனே அப்பூவை தனது தும்பிக்கையால் எடுத்து தனது காலின் கீழ் போட்டு துவம்சம் செய்தது. இதனைக் கண்டு கடும் கோபம் கொண்ட துருவாசர், இந்திரனே, சிவனின் திருமுடியில் இருந்து விழுந்த தாமரை பூவை உனக்கு தந்தேன். நீ அதனை மதிக்கவில்லை. அதனால் உனது தலை பாண்டியன் ஒருவனுடைய வலையினால் சிதறக் கடவது. உனது வெள்ளை யானை காட்டு யானையாகி காடுகளில் அலைந்து திரியட்டும் என்று சாபம். அதனால் சுயநினைவடைந்த இந்திரன் தனது நிலையை உணர்ந்து துருவாச முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். தேவர்கள் அனைவரும் இந்திரனை மன்னிக்குமாறு வேண்டினர். அதனால் துருவாச முனிவர் சிவனின் மாலிய நிந்தனை பரிகாரத்தால் நீங்கார். இந்திரனது தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் நீங்கட்டும் என்றார். வெள்ளை யானை காட்டு யானையாகி காடெங்கும் 100 வருடங்கள் அலைந்து திரிந்துவிட்டு கடம்ப வனத்துள் வந்து 100 வருடங்கள் நிறைவு பெற்றமையினால் அது சாப நீக்கம் பெற்றது. அதன் பின்னர் பொத்தாமரை வாவியில் இறங்கி குடித்துவிட்டு பொத்தாமரை மலர்களை பறித்து வந்து சிவனுக்கு அர்ப்பணித்து வணங்கியது. அதனால் மகிழ்ந்த சிவபிரான் அங்கு எழுந்தருளி யானையை ஆசீர்வதித்தார். வெள்ளை யானை சிவபெருமானை வணங்கி விடைபெற்று மேற்கு திசையினூடாக சென்று அங்கு தனது பெயரிலே ஒரு குளத்தை வெட்டி அதன் கரையிலே சிவபெருமானையும் விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து வணங்கிக் கொண்டிருந்தது. அதை அறிந்த இந்திரன் தனது பரிவாரங்களுடன் வந்து அதனை அழைத்துச் சென்றான்.